ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, நமது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்ட அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய இந்து சமயநலத்துறை டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய ரெக்யூமெண்ட் அப்டேட்டை பத்தி நம்ம ஒவ்வொரு வாரந்தோறும் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கனாலே போதும், நாங்க எங்களுடைய டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்துக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் சில ஊராட்சி ஒன்றியம்லாம் இருக்குது. சோ அதுல பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன்ல இருந்து பியாசார்பாடியில இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 20/6/2025. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 19/7/2025 வரைக்கும் சொல்லிருக்காங்க. 5 வகையான போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு போஸ்டிங்க தனித்தனியா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற போஸ்டிங் எழுத்தர் கொடுத்திருக்காங்க. லெவல் 16 கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 15,500 ஸ்டார்ட் பண்ணி 50,000 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அடிப்படை சம்பளம் 15,700 சொல்லியிருக்காங்க. ஒரு காலிப்பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த எழுத்தர் போஸ்டிங்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதி சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது போஸ்டிங் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆபீஸ் அசிஸ்டன்ட் பைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லெவல் 12க்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 11,600 முதல் ஸ்டார்ட் பண்ணி 36,800 சொல்லிருக்காங்க. மாதம் அடிப்படை சம்பளமே 11,600 சொல்லிருக்காங்க. ஒரு காலிப்பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை முடிச்சுட்டு அதுக்கான எஜுகேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பணி பாத்தீங்கன்னா மடப்பள்ளி போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. லெவல் 12க்கு கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 11,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 36,800 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாதம் அடிப்படை சம்பளம் 11,600. ஒரு காலிப்பணியிடங்கள். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அறநிறுவனங்களில் வழங்கலுக்கேற்ப நெய்வேத்தியம் பிரசாதம் தயாரிக்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. நான்காவது பணி காவலர். சோ இந்த காவலர் போஸ்டிங் லெவல் 12க்கு கொடுத்திருக்காங்க. மாதம் 11,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 36,800 சொல்லியிருக்காங்க. அடிப்படை சம்பளம் 11,600 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு காலிப்பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். ஐந்தாவது போஸ்டிங் திருவழகி. இதுக்கும் 12வது கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 11,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 36,800 சொல்லியிருக்காங்க. அடிப்படை சம்பளம் 11,500 சொல்லியிருக்காங்க. ஒரு காலிப்பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 5 போஸ்டிங் 5 காலிப்பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 18 முதல் 45 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா வடபழனி ஆண்டவர் hrce.tn.gov.in. அப்படி இல்லை அப்படின்னா hrce.tn.gov.in இந்த வெப்சைட் மூலியமா நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செஞ்சு 19/7/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா துணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில், வடபழனி, சென்னை 6,26,000. இந்த அட்ரஸுக்கு 19/7/2025க்குள்ள இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும். சோ அடுத்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களோட நேம் ஒன்னு தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் ரெண்டுல கொடுத்துக்கோங்க. சோ ஒன்னு தமிழ் ஒன்னு இங்கிலீஷ் அந்த மாதிரி எழுதாம ஒரே லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போட்டோ ஓட்டி சிக்னேச்சர் போட்டோ மேல கொடுத்துருங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருங்க. கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சான்றிதழ் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி உங்களோட பர்த் சர்டிபிகேட்ல பர்த் அடாபர்த் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. ஜாதி உங்களோட கேஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான உட்பிரிவு அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட போன் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துருங்க. நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அதை இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ 5 பதவிக்குமே விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம், தனித்தனியா டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி 19/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. சோ மருத்துவ சான்றிதழ் நகல் எடுத்து அனுப்பணும்.
காவல்துறை சான்றிதழ் நகல் எடுத்து அனுப்பணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல், அது வந்து கொடுத்துருங்க. அதாவது டிசி, மார்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், வட்டாசிரியர் வழங்கப்படாது, அதாவது உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட், குடும்ப அட்டை நகல், அதே மாதிரி ஆதார் அட்டை, அடையாள அட்டை, சுய விலாசம் அட்டை, ரூபாய் 25க்கான தபால் தலை உரை வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து சொல்லியிருக்காங்க. மத்தது எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் வேணா நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் நண்பர்களே, வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.